தமிழ்நாடு பட்ஜெட் 2025-2026 10 லட்சம் வரை மதிப்புள்ள அசையா சொத்துக்களை பெண்கள் பெயரில் பதிவு செய்தால் 1% பதிவு கட்டண குறைப்பு. ஆன்லைனில் மக்கள் பொருட்களை வாங்குவது அதிகரித்து வரும் நிலையில் அவற்றில் தரச்சான்று பெறாதவையும் இருப்பது கண்டறியப்பட்டு அதிகாரிகள் பறிமுதல் செய்த நிகழ்வுகள் நடைபெற்றுள்ளன. ISI தரச்சான்றிதழ் பெறாத ஆயிரக்கணக்கான பொருட்களை அமேசான் மற்றும் பிளிப்கார்ட் நிறுவனங்களின் கிடங்குகளிலிருந்து அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். லக்னோவில் உள்ள அமேசான் கிடங்கில் BIS எனப்படும் இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இதில் உரிய தரச்சான்றிதழ் பெறாத பொம்மைகள் உள்ளிட்ட 229 பொருட்களை அவர்கள் பறிமுதல் செய்தனர். இதேபோல குருகிராமில் உள்ள மற்றொரு கிடங்கில் நடத்தப்பட்ட சோதனையில் குடிநீர் வைக்கும் உலோக பாட்டில்கள், அலுமினியம் ஃபாயில்கள், பொம்மைகள், PVC ஒயர்கள் என்று 100க்கும் மேற்பட்ட சான்றிதழற்ற பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. குருகிராமில் பிளிப்கார்ட் நிறுவன கிடங்கில் நடத்தப்பட்ட சோதனையிலும் 534 பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவை தவிர 7000 வாட்டர் ஹீட்டர்கள், 95 ரூம் ஹீட்டர்கள், 40 கேஸ் ஸ்டவ்கள் என்று பல பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கடந்த 2 வாரங்களில் பல்வேறு கட்டங்களாக இந்த சோதனைகள் நடைபெற்றதாக மத்திய அரசின் நுகர்வோர் விவகார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே BIS அமைப்பின் சான்று பெற்ற பொருட்களை மட்டுமே விற்குமாறு அமேசான், பிளிப்கார்ட், மீஷோ, மிந்த்ரா, பிக் பாஸ்கெட் போன்ற ஆன்லைன் வணிக நிறுவனங்களுக்கு அந்த அமைப்பு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ISI தரச்சான்று இல்லாத மற்றும் ISI உரிமம் எண் இல்லாத பொருட்கள் பாதுகாப்பு அபாயம் ஏற்படுத்தக்கூடியவை என்றும் BIS அமைப்பு தெரிவித்துள்ளது. கடைகளில் உள்ள பொருட்களின் சான்று நிலையை அறிய BIS கேர் ஆப்பை பயன்படுத்த வேண்டும் எனவும், ISI முத்திரை இல்லாத பொருட்களை காண நேர்ந்தால் அது குறித்து அந்த செயலியில் தெரிவிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சந்தைகளில் விற்கப்படும் தரச்சான்று இல்லாத பொருட்களை கண்டறியும் தங்கள் ஆய்வுகள் தொடரும் என்றும் BIS அமைப்பு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பட்ஜெட் 2025-2026 10 லட்சம் வரை மதிப்புள்ள அசையா சொத்துக்களை பெண்கள் பெயரில் பதிவு செய்தால் 1% பதிவு கட்டண குறைப்பு.